நல்லா இருக்கேன் நம்புகிற வெல்கம் டு விக்கி கேமிங். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், நம்ம ஒரு கேம் விளாட போகிறோம். சர்வைவல் கேம் தான் விளாட போகிறோம். பார்ட் 2 எபிசோடாக பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடு பார்ட் 2 இது. நான் சொல்கிறேன் புரியல கேட்பீங்க. நம்ம வந்து நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதை இன்றைக்கி தான் போட்டோம். அதை நேற்று அப்லோட் பண்ணி எடிட் பண்ணி இன்றைக்கி தான் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் எபிசோட் 2 போட்டுடலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி போட வேண்டியிருக்கோம். இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி எல்லா லைக்ஸ் கொடுக்க மாட்டேங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நீ பார்ட் 1 வீடியோ பார்க்கலையா போய் பார்த்துக்குங்க. ஏன்னா அப்போ தான் தெரியும் என்ன சொல்ல வரேன் புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, நம்ம நேற்று எப்படி விட்டுட்டு போனோமோ அப்படி தான் இருக்குது. நம்ம இன்றைக்கி எப்படியாவது எஸ்கேப் ஆகி ஆகணுங்க. எப்படி எஸ்கேப் ஆகுறதுன்னு தெரியல. இன்னும் இருக்குது. நான் வந்து டோரை ஓப்பன் பண்ணிடுவேன்டா. சாஸ் இருக்கு, எடுத்துகிட்டு போயிடுவோம். ஓகே, இப்போ நமக்கு வந்து பசிக்குது. நம்ம இன்னும் சாப்பிடவே இல்லை. அதெல்லாம் அப்புறமே சாப்பிடணும். அது வேறு இருக்குது. சாப்பிடலே செத்துட்டு கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. நம்மகிட்ட மெடிக்கெட்டும் இருக்குது, நிறையவே இருக்குது. ஓகே, இங்கே சாஸ் கிடையாது. இங்கே நிறைய சாஸ்ன்றது. எங்கே ஒரே ஒரு டப்பா 2 டப்பா தான் இருக்குது. ஐயா யாரும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. யாரா அதை ஒழுங்காக சொல்லிடுவேன். பாவியா, எனக்கு தெரிஞ்சு காட்டுவாசி தான் இங்கே வராங்கன்னு நினைக்கிறேன். எங்கேருந்து வராங்கன்னு தெரியல. நடுவில் கடையில் இருக்கும். இங்கேருந்து எவன் வரான்னு தெரில. எவனோ வண்டியில் இருக்காங்க. அப்படின்னா இங்கே தான் எங்கேயும் இருக்கிறான்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ இருக்காங்கன்னு தெரில. பாருங்கள், இப்படி இங்கே நடு கடையில் எப்படி வர்றீங்க தெரியல. நமக்கு ஏதோ ஒன்று தான் இது இருக்கு. பாருங்கள், நம்ம ஃபுட்டுக்குள்ளே வைப்போம். ஆனால் ஃபுட்டு சேஃப்டியாகவே இருக்கட்டும். ஏன்னா இங்கே வந்து ஆட்டையை போடுறீங்க. நான் நம்ப முடியல. அதனால் ஃபுட்டு எடுத்து இங்கே வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து சாப்பிடவே இல்லை. ஒரே ஒரு ஃபுட்டு எடுத்து போயிருந்தோம். இந்த ஒரு ஃபுட்டு எடுத்து அப்படியே வறுத்த அப்படியே சாப்பிடுவோம் தான் இருங்க. சாப்பிட்டாச்சு. இப்போ இதை எடுத்து குழி போட்டுருந்தோம். ஏற்கனவே குழி எல்லாம் 2 டப்பா காலி பண்ணிட்டோம். பாதிட்டு அவங்க எடுத்துகிட்டு போயிட்டான்டா அந்த காட்டு வேசி பாருங்க. அடுத்த வாட்டி வார அவனுக்கு மண்டே பிறந்துடுறேன்டா இன்றைக்கி. ஓகே, நம்ம வந்து மரக்கட்டும் நிறைய இருக்குது. இந்த மரக்கட்டையை வச்சு நம்ம என்ன பண்ணுறதுதான் தெரியல. என்ன பண்ணுறதுன்னு புரியல. ஓகே, இப்போ நம்ம வந்து இங்கே பாருங்கள் எவ்வளோ இது நேற்றே பார்த்தாச்சு. சரி, கொஞ்சம் சேரில் உட்காருவோம். போர் அடிக்குது. இருங்க, நான் வந்து நெட்டை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து இதாகிட்டே இருக்கும். நெட்டை ஆஃப் பண்ணாதான் இது ஆட் வர்றது. நம்மனா இப்போ தான் அது ஆளையாக உட்காரோம். இருங்க, கேமரா என்ன ஆச்சு தெரியல. ஓகே, காலை பாருங்க. கொஞ்சம் உட்காந்து ரிலாக்ஸ்டாக இருப்போம். இப்படி கூங்கிட்டோமா? நைட் ஆயிடுச்சு. நம்ம நைட் வரைக்கும் கூங்கிட்டோமா? ஐயோ, நைட் வரைக்கும் கூங்கிட்டேன். நல்ல வேலை காட்டு வசி வந்து அடிக்கல நம்மள. நம்ம காட்டு வசி இல்லை, வேறு ஏதோ சொல்லுவாங்க. ஆனால் என்ன தெரியல. நம்ம போய் இப்போ படுத்து கூங்குவேன்னா. ஓகே, தூங்கி முடிச்சாச்சு. போல ரொம்ப கண்ணு தான் இருக்குங்க. கண்ணு வேற ஒரு மாதிரி பளிச்சுன்னு தெரியுது. அப்புறம் ஏகப்பட்ட குப்பையை போட்டுருக்கோம். அடுத்தது இங்கே தான் இருக்கா தெரியல. இங்கே என்னது ஒரே ஒரு சின்ன இது இருக்குது. நம்ம வந்து ஒரு பாத்ரூமை கழுவி போயிட்டு வந்துடுவோம்னா கட் பண்ணி காமிக்கிறேன். அடி போரில் என்ன ஓகே, போயிட்டு வந்தாச்சு. என்னதான் சொல்கிறேன், தப்பாக இருக்குதா சொல்லிட்டு கேட்பீங்க. அதான் ஒன்றும் இல்லை, தப்பாலாம் சொல்கிறேன். ஓகே, நமக்கு தண்ணி குடிக்க வேண்டாம். நான் தண்ணி குடிக்கல. இதுங்கிறா இப்போ குடிச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா டேங்கில் எப்போயோ வச்சு தண்ணி நம்ம இப்போ குடிச்சிருக்கோம். யாருமே யார் இடமே தெரியல. இந்த இடமே தெரியாது. ஆனால் அந்த இது மட்டும் தெரில. இந்த இடத்த யாரும் இது பண்ணாங்கன்னு தெரில. ஆனால் நம்ம தங்கி இருக்கோம். ஓகே, இந்த மலை ஜம்ப் பண்ணி இங்கே தான் போன வாட்டி பண்ணுறாங்க. இங்கே ஒன்றும் இருக்காது. மேலே வரோம். அப்படியே ஏற்றி ஓடுறோம். ஓ, என்னடா ஊழுறா? என்னடா சொல்கிறான்? ஒன்றுமே புரியலங்க. காட்டு வாசிங்க. திருப்பி காட்டு வாசி வந்துட்டு நம்ம அடிச்சிட்டாங்க. நல்ல வேலை நான் எட்டி உடச்சிட்டா. நான் அவன் தண்ணியில் வந்துட்டு செத்தனால அப்போ தான் நம்ம அந்த அடியை அடிச்சிருக்கும் போல். ஒரே அடியிலே பாருங்கள் செத்துட்டானா இல்லை ஈரோட இருக்கானே தெரியல. இது நம்ம வந்து கோடாலி எடுத்துகிட்டு வந்து மண்டையை பிறந்துருவேன்டா. இன்றைக்கி அவன் கோடாலி வச்சு பிறந்துடும். ஓகே, அப்போ அப்படி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த கோடாலி வச்சு அவன் மண்டையை உடச்சிருவேன்டான். மண்டை தனியாக பிச்சு எடுக்க போகிறோம். ஓகே, ஆளை காணோம். தண்ணியில் அடிச்சுட்டு போயிட்டானா? இங்கே காணும் கைஸ். தண்ணியில் அடிச்சுட்டு போனால் செத்துனாலும் மிதந்துட்டு போனான். ஆனால் மிதக்காமல் போயிட்டான் எங்கேயோ.
ஆஹா! அப்போ உயிரோட இருந்திருக்கா நினைக்கிறேங்க. ஓடுறீங்கன்ட்டு நம்மள ஏதாவது கன் வச்சு கூட ஷூட் பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்குது. ஓடிடுறேன்டா. இங்கே ஏதோ ரொம்ப இதாக இருக்குது. நான் தப்பாக நடக்குது கைஸ். இங்கே பாருங்கள் எத்தனை பேர் வந்து அடிக்கிறீங்க. இந்த நேற்றும் தான் வந்தாங்க, இன்றைக்கும் தான் வராங்க. இங்கே வந்துட்டு தப்பிக்கணும்ல. ஆனால் அதுக்கு அந்த ஃப்யூஸ் நமக்கு தேவை. அந்த போட்டு ஃப்யூஸு, அந்த ஃப்யூஸு மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இந்த போட்டை அப்படியே தள்ளி போட்டு அப்படியே தண்ணி வீட்டுக்கு போய்ட்டு தண்ணி வீட்டுக்கு போயிடலாம். நம்ம வந்து நம்ம 40 கிலோமீட்டர் இருக்குது. அந்த 40 கிலோமீட்டர் எப்படி தாண்டி போகிறேன்னா தெரில. அதுக்கு முதல்ல போட்டை ரெடி பண்ணல. நான் நல்லா போட்டை ரெடி பண்ணணும். ஓகே, என்னது இன்னும் ஆஃப் ஆயிடுச்சு. ஆஃப் ஆயிடுச்சு சொல்கிறப்பாங்க. நெருப்பு இதாகிடுச்சு. ஓ, நம்ம கட்டையே போடலைங்க. கட்டை குச்சிலாம் போடல போல. இங்கே ஒரு மலை கட்டைக்கு அப்படி துண்டாக வெட்டி போட்டுரு வேண்டாம். ஓகே, இப்போ போட்டாச்சு. இப்போ பாருங்கள் எரிஞ்சிருக்கு. நம்ம வந்து கட்டை போடலனால அப்படியே ஆஃப் இதாகிடுச்சு, போயிடுச்சு இந்த இதுதான். ஓகே, இங்கே பாருங்கள் கண்டெய்னர்லாம் இருக்குது. இங்கே எல்லாம் வச்சுருக்கீங்க. இந்த முள் எடுத்து குழி போட்டுரு வேண்டாம். எல்லாம் காலை குத்திட்டு போகுது. முள் எடுத்து குழி போட்டு வச்சு தண்ணிக்குள்ளே. ஆனால் தண்ணிக்குள்ளே எவனா இறங்கி வந்தாலும் வைங்க, அவன் தான் செத்துருவான். கையில் முதுல காலில் குத்தி செத்துருவான். ஓகே ஓகே, நம்ம இந்த சைடாக போவோம் தான். போய் பார்ப்போம். இவருங்க இது என்னது? ஓ, அந்த ஃப்யூஸ் ஏதோ இருக்குங்க பாருங்கள். ஏதோ இது கனெக்ஷன் கொடுத்து வச்சுருக்கீங்க. மேலே ஏதோ இது காட்டும் போல் சிக்னல் மாதிரி. எதுக்கு அந்த சிக்னல்லாம் தெரியல. நமக்கு தேவையில்லாம் வம்பு பண்ண வேணாம். ஏன்னா எதாவது காமிச்சு எதாவது வந்துட்டு போகுது. அப்புறம் வந்து எதாவது பிரச்சனை ஆகிருப்போது. நம்ம இருக்கிறதே ஒரு இதுதான். அந்த இடத்துக்குள்ளே நம்மளும் சாப்பிட வச்சிங்கன்னா அவ்வளோதான், முடிச்சு விட்டிங்க போக சொல்கிற மாதிரி ஆயிரும். நல்லா இருக்கணும். எனக்கு இந்த செடிக்கு ஒரு தண்ணி ஊற்று வந்து நம்ம போய் பக்கெட் ஏதாவது கிடைக்கிறத பார்ப்போம். ஆனால் பக்கெட் இங்கே ஒன்றுமே இல்லை. செடிக்கு தண்ணி ஊற்றினா தான் அது இருந்தால் செடி தான் இந்த ஊரே காப்பாற்றிட்டுருக்கு. ஏன்னா அந்த செடி தான் வெயிலில் அடிக்காமல் இருக்குது. அந்த இந்த டப்பாவில் தண்ணி பிடிச்சி எடுத்துகிட்டு போய் ஊற்ற வேண்டாம். பாடி எடுத்தாச்சு. நீ சிந்தாமல் ஊற்றணும். வேறு சிந்திட்டு போகுது. ஆஹா, இது வேறு ஹேண்டில் பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்குது. ஓகே, இந்த ஃபோனில் ஹேண்டில் பண்ணுறதுக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்கலாம். அப்போ லேப்டாப்பில் பிசிலாம் இது பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த செடிக்கு தண்ணி ஊற்ற வேண்டாம். ஊற்றியாச்சு. இப்போ நம்ம போய் அந்த டப்பா குழி போட்டுரு வேண்டாம். நம்ம டெய்லி செடிக்கு தண்ணி ஊற்ற வேண்டாம். ஏன்னா டெய்லி இருக்க போகிறோமோ தெரில. எத்தனை நாள் இதான் லாஸ்ட் எபிசோடு சொல்கிறீங்க. இல்லை லாஸ்ட் இது இங்கே தான் இங்கே தப்பிக்க போகிறோம். இந்த எபிசோடில் தான் நம்ம தப்பிக்க போகிறோம் சொல்கிறீங்க. பார்ப்போம். ஓகே, இங்கே ஒரு சிலிண்டர் இருந்தது. இதை நான் யூஸே பண்ணலைங்க. நான் இதை யூஸ் பண்ணாமலே இதாகிட்டேன். என்ன ஏதோ சவுண்டு கேட்டுட்டு டப்புன்னு அடிக்கிற மாதிரி. இன்னும் அங்கே எதோ எழுதிருக்கு. என்னடா அது அந்த இடத்துல இருக்குது? டெத்தா? என்ன இது? இங்கே பாருங்க, ஏதோ டைம் ஓடி இருக்கு. நம்ம சாக போகிற காமிக்கிறா அது. இங்கே பாருங்க, டைம் ஓடி இருக்கு. இப்போ யாரும் இங்கே இருக்கிறாங்க. யார் அது? ஓஹோ, இப்போ இங்கே பாருங்க, இந்த டைம் இங்கே இல்லை. எப்படி இங்கே வந்துடுது? யாரும் இருக்காங்க இங்கே. உஷாராக இருக்கணும். யாரும் இருக்கா கண்டிப்பாக சொல்கிறேன். இங்கே யாரும் இருக்கிறாங்க. இங்கே யார் இப்படி கொண்டு வந்து வச்சாங்கன்னு தெரியல. டெத்து எழுதி இருக்குது. டெட்டு அதான் நம்ம சாக போகிற எழுதி இருக்குது. ஏதோ ஒன்று அது எப்படா இங்கேருந்து தப்பிக்கிறீங்க. அப்போ கண்டிப்பாக எதுவும் நடக்க போகுது இந்த இடத்துல. நம்ம இங்கே அதுக்குள்ளே இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடணும்னு நினைக்கிறேன். இந்த டைம் ஓடுற வரைக்கும் தான் இருந்தது. ஐயோ, இது வேறு என்ன நடக்க போகுது தெரியல. இன்னும் 40 hours இருக்குன்னு நினைக்கிறேன். 40 hours தெரில, வாரம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க அதுக்குள்ளே இங்கே எப்படியா தப்பிக்கணும். ஓகே, இங்கே ஒரு சாப்பாடு இருக்குது. சாப்பாடு சாப்பிட்டு ஆகணும். ஆனால் இப்போ சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது திருப்பி நாளைக்கே? ஆஹா, சரி வறுத்து சாப்பிட்ற வேண்டாம். ஓகே டப்பா எடுத்து குழி போட்டுரு வேண்டாம். நம்ம போய் தூங்க வேண்டாம் கைஸ். நம்ம தூக்கமாக வருது நமக்கு வந்து. தூங்கி எழுந்தாச்சா? ஆஹா, இன்னும் 40 hours தான் இருக்குது. இன்னும் 40 hours எவ்வளோ இருக்குது தெரியல எனக்கே. இன்னும் ஓடிக்கிட்டே இருக்குது. 40 hours மேலே ஓடிக்கிட்டு இருக்குது. பட் இன்னும் 40 hours தான் இருக்குது. இங்கேருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இது தப்பிக்கல என்ன ஆகும்னு தெரியல. ஓகே, ஒரு டார்ச் லைட் இருக்குது. இந்த லைட்டை மட்டும் போனால் நம்மகிட்ட டார்ச் லைட்டே இருக்குது. என்னாலும் வச்சு போகுது. இங்கே வச்சுட்டு எதாவது ஃபியூஸ் கண்டுபிடிக்கிற பார்ப்போம். 10 hours later. எவ்வளோ இதுக்கு மேலே முடியாது. 10 hours தேடிக்கிட்டே இருக்கும். சாப்பிட்டு தேடவே இல்லை. வயிறில் வந்து தண்ணி போட்டால் குடிச்சிட்டே இருக்கு. ஆனால் நான் எந்த சாப்பாடும் சாப்பிடல. இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பாடே சாப்பிடல. லைட் வச்சு எங்கேயாவது இருக்குமா இல்லை எங்கேயாவது கிடைக்குமா. இங்கே வேறு டெத்து எழுதி வச்சுருக்காங்க. இந்த வாய்ப்புள்ள வேறு இன்றைக்கி என்ன ஆக போகணும்னு தெரியல. ஓகே, இங்கே தான் செக் பண்ணி பார்ப்போமா. இங்கே லைட் அடிச்சு பார்ப்போம். இங்கே ஒன்றும் இல்லை. இங்கே என்ன ஆஃப் ஆயிடுச்சு? என்னாச்சு? ஆன் ஆக மாட்டேங்குது. ஐயோயோ, இதுலேயும் பேட்ரி போயிடுச்சா?
ரைட்டு தான் ரைட்டு நல்லா பண்ணுது பார்த்தீங்களா. 7:30 சை எப்போ போட்டாலும் நான் லைட்டு போயிடுச்சுங்க. அந்த லைட்டு ஆனே ஆக மாட்டேங்குது. நம்ம டார்ச் லைட் எடுத்துகிட்டு ஓகே எடுத்தாச்சு. இதை ஆன் பண்ணி பார்ப்போம் எங்கேயாவது இருக்கான்னு. இங்கேதான் ஒன்றுமே இல்லைங்க, தெரியவே மாட்டேங்குது, ஒன்றுமே தெரில. இப்போ நெல்லாலாம் தெரியுது. ஓகே மேலே ஏறி பார்ப்போம். இங்கே இருக்கா, இங்கே மேலே இங்கே இருக்கா, மேலே பாருங்க ஏதோ இருக்குது. அங்கே என்ன இருக்கும் தெரியல, ஆனால் மேலே ஏதோ இருக்குங்க. அங்கே எப்படியா ஏறி ஆகணும், எப்படி ஏறுது அப்படியே ஜம்பு விட்றா. நல்லா வேலை இங்கே ஜெச்சு வயசு. ஓகே நம்ம எப்படி ஏறுறோம். ஐயோ ஏற முடியலையே, ஏதாவது பொருட்கள் வச்சு தான் ஏறணும் போல். ரைட்டு வேறு ஆஃப் ஆகி ஏறிட்டு என்ன தெரியல. எதாவது டயர் ஏதாவது கிடச்சிதான் அதை வச்சு மேலே ஏறலாம். இதை வச்சு ஏற முடியுமா, நீ கீழே வந்துருப்போது பத்திரமா வச்சு ஏறும். இருங்க நம்மகிட்ட சேர் இருக்குது, இந்த சேரை வச்சு நடுவில் சொருகி அப்படியே இது பண்ண முடியுங்களா பார்ப்போம். ஓகே கரெக்டாக இது பண்ண வேறு இங்கே நடுவில் சொருகியாச்சு. இப்போ அது கரெக்டாக நின்று இருக்குது. இப்போ அது மேலே ஏரியா அப்படியே இது பண்ணால் பார்த்தா இன்னும் ஹைட்டு பத்தலையே. ஆஹா என்னடா அது 7:30க்கு மேலே 7:30. இதை எடுத்து அப்படியே கோனே வைக்க வேண்டாம். இப்போ நமக்கு ஹைட்டு 10 நினைக்கிறேன். இப்போ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ வந்தாச்சு. இங்கே அப்படியே ஜம்பை போட்டு இங்கே தான் இருக்கு. என்ன ஃபியூஸ் கிடைக்குது. எப்படியா ஃபியூஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. இங்கே பாருங்க ஃபியூஸ் இதான் நினைக்கிறேன். ஆனால் இது ஏன் ஒரு மாதிரி இருக்கே. இதை பார்க்கும்போது ஏதோ ஒன்று தோணுது, தப்பாக தோணுது. ஆஹா ஏதோ ஒன்று தப்பாக தோணுது. ஐயோ ஓகே இங்கே எடுத்துகிட்டு போய் இது பண்ண ஃபியூஸ் கனெக்ட் பண்ணுவேன்னா நீங்கள் இங்கேருந்து எஸ்கேப் ஆக போகிறோம். நோவா என்னாச்சு நோ காமிக்கிறதுங்க. என்ன நோ, ஒருவேளை கரண்ட் ஆகாதோ வேறு ஏதோ. அப்போ இது ஐயோ இதுவும் கிடையாதா. மேலே இன்னொன்று ஏதோ பார்த்தா அதை என்ன பார்த்துட்டு வந்துடுவோம். இன்னொன்று ஏதோ சாப்பாடோ ஏதோ பார்த்தேன் நினைக்கிறேன். சாப்பாடு கஷ்டம் நல்லாயிருக்கும். இங்கே ஒரு ஃபியூஸ் இருக்குது. இந்த கடவுளை இந்த ஃபியூஸாவது ஒர்க் ஆகணும். இந்த ஃபியூஸும் ஒர்க் ஆகலையா அவ்வளோதான், முடிச்சு விட்டீங்க போங்க அப்படி சொல்கிற மாதிரி தான் செத்துருவோம். இங்கே அப்படியே சாப்பாடு சாப்பிடாமலே செத்துருவோம். ஓகே கனெக்ட் கொடுத்தாச்சு. ஓகே காமிக்குது. ஒரு கனெக்ட் பண்ணிட்டா ஓகே போட்டை ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம நவுத்துனோம். ஆனால் இப்போ நைட்டு தான் எஸ்கேப் ஆகும்னா நம்ம காலையில் எஸ்கேப் ஆயிடுவோம்னா, ஏன்னா நைட்டு இருட்டாக இருக்குது, நமக்கு பயம் வர இருக்குது. நீங்களே சொல்லுங்கள் நைட்டு நடுக்கட்டையில் போயிட்டுனா எப்படி இருக்கும். அதனால் இப்போ வேணாம், நான் தூங்கிட்டு காலையில் போகலாம் இருக்கிறேன். எனக்கு காலையில் வெளிச்சமாக இருக்கும். லைட் ஆஃப் பண்ணிட்டு கொண்டோம். ஏன்ச்சாமா ஓகே ஏன்ச்சாச்சு. இப்போ நமக்கு இங்கேருந்து எஸ்கேப் ஆகிறோம். மெடிக்கிட்டு தான் எடுத்து வச்சுருப்போம், ஏன்னா இங்கேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு வேணும். மெடிக்கிட்டு தான் எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சுருவேன்னா மெடிக்கிட்டு உள்ளே வச்சாச்சு. வேறு ஏதாவது தேவையா நமக்கு போகும்போது என்ன வேணால் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேறு ஏதாவது தேவையா இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. நம்ம அதுக்குள்ளேயே எஸ்கேப் ஆகிடணும். இங்கே தான் இருக்கா. நான் என்ன ஆகிறேன்னா நான் செடியை வளர்க்கலாம் இருக்கேன். இந்த செடியை நம்ம எடுத்துகிட்டு போயிடுவேன்டா. இங்கேருந்து சாவுருக்கு அந்த செடியை நம்ம எடுத்துகிட்டு போய் வளர்க்க வேண்டாம். என்ன பண்ணுறேன் ஓகே இந்த கட்டையை எடுத்து அப்படியே நவுத்து வேண்டாம். இந்த கட்டையை அப்படியே நவுத்துலாம் பார்த்தா நவுத்த முடியா. ஓப்பா நவுத்தியாச்சு. இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் நவுத்துனா போதும். நவுத்துறா ராசா நவுறா ராசா. ஐயோ போக மாட்டேதே. இன்னும் கொஞ்சம் தான் கைஸ். இன்னும் கீழே விழுவ போதும். அப்படி விழுந்துச்சா அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம். இது வேறு அதான் மாட்டேன். கீழே இன்னும் கொஞ்சம் தான் இருங்க. இந்த சைடில் அப்படியே இதாக பார்ப்போம். ஓகே அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் தான் சில குட்டி கொஞ்சம் தான் இப்படி கீழே அப்போ அப்படியே கீழே வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆயிட வேண்டாம். ஓகே எடுத்துகிட்டு இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடணும்னா ஓடு அப்போ அப்படியே வந்தாச்சு. இது நம்ம ஏரியாச்சு. வந்தாச்சு கைஸ். இப்படி ஃபைனலி வந்தாச்சு இந்த ஏரியாவுக்கு. இங்கே ஒரு சின்ன ஒரு சாக்கடை மாதிரி இருக்கும். அந்த சாக்கடை வழியே வந்துட்டோம். இப்போ அப்படியே இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுச்சு. இதான் நம்ம வீடு. நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்குள்ளே போய் நல்லா ரெஸ்ட் எடுப்போம்டா. என்னடா ரெஸ்ட் எடுக்கலாம் சொல்லுங்க தப்புன்னா சந்தோஷப்படுவோம்டா தான். ஏன்னா ரெஸ்ட் எடுக்க கேட்டிங்கன்னா நமக்கு தான் என்றைக்கும் சாப்பாடு தான் ரெஸ்ட்டு. அவ்வளோதான் நமக்கு தான். அவ்வளோதான் நமக்கும் ஃபைனலி வீடியோக்கு எண்டுக்கு வந்துச்சு. என்னடா கூங்குற சொல்லிட்டு வீடியோக்கு எண்டுக்கு வந்துட்டு சொல்லி கேட்குங்க. ஆமாம் கைஸ் நம்ம எப்படியோ முடிச்சாச்சு. இதான் லாஸ்ட் எபிசோடு முடிஞ்சிச்சு. இனிமேட்டு வராது. இனிமேட்டு நான் நிறைய ரோட் பிளாக்ஸ் வீடியோஸ்லாம் நான் போடலாம் இருக்கிறேன். நிறைய வீடியோஸ் போடலாம் இருக்கேன். இன்னும் 3 மாதத்துக்கு அப்புறம் ஏதாவது பிசி சொல்கிற பாருங்க லேப்டாப் வச்சு வாங்கி ஏதாவது என் பர்த்டே அன்றைக்கி 3 மாதம் இருக்குது. என் பர்த்டேக்கு 2 மாதம் 4 மாதம் மேலே இருக்குது. அப்போது நான் ஒரு லேப்டாப் வாங்கி யூஸ் பண்ணலாமா இருக்கேன். நான் லேப்டாப் வாங்கி நிறைய வீடியோஸ் போடலாமா இருக்கேன். பெரிய கேமிங் வீடியோஸ்லாம் போடலாமா இருக்கேன். பார்ப்போம் நம்ம எந்த அளவுக்கு லக் இருக்குது தெரியல. அது வேறு வாங்கணும். அதை இங்கே அதிகம் டான்சானில்
ஆஃப்ரிக்கன் நாடு ரொம்ப அதிகம். அதனால் பார்ப்போம் நம்ம எவ்வளோ சீக்கிரத்தில் வாங்க முடியோ பார்ப்போம். ஓகே, இதோட வீடியோ பிடிச்சா இந்த வீடியோ பிடிச்சா மக்கள் லைக் வைக்க மாட்டீங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணுவேன். பாய் காய்ஸ். இருங்க, என்ன சொல்ல மாட்டேன். அப்போ நிறைய பேர் பாருங்க மக்களே, ஏன்னா யாருமே பார்க்க மாட்டேங்க. உங்களுக்காக தான் இப்போ அப்லோட் பண்ணுறேன். ப்ளீஸ் பாருங்கள். இட்ஸ் பாய் காய்ஸ்.